காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 80. மனம் தளராதிருக்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். எப்போதும் மனம் தளரவே கூடாது. 10 முறை கீழே விழுந்தவனை பார்த்து, பூமி 9 முறை எழுந்தவன்தானே நீ, இந்த முறையும் எழுந்திரு என்று சொன்னதாம். ஆம், மனம் ஒருபோதும் தளரக்கூடாது. நெவர் எவர் கிவ் அப். குட்டியவா, என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஒட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, அட்டியவா, நடமாடகத் தாமரை ஆரணங்கே, தங்கம் போன்ற தாமரையில் பொருந்து வாழும் அழகு மிகுந்த தாயே, என்னை உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தில் சேர்த்தது வியப்புதான். நான் செய்திருக்கக்கூடிய கொடிய வினைகளை ஒழித்ததும் வியப்புதான். ஒன்றுக்கும் லாயக்கில்லாத எனக்கு உன்னுடைய உண்மை ஒளி உருவை காட்டியதும் வியப்புதான். நின்னை கண்டு உள்ளமும் கண்களும் பெருமகிழ்வில் திளைக்கின்றன. என்னை இந்த நாடகத்தில் ஆடச் செய்திருக்கிறாயே, உன் கருணையை என்ன என்று சொல்லுவேன். ஆம், அம்பிகையினுடைய நினைவு உள்ளத்துக்குள் தோன்றிவிட்டால் மனம் ஒருபோதும் தளர்ச்சியடையாது. எந்த செயலையும் நீங்கள் முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். அடுத்து அடுத்து முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் முயன்றது கைகூடும். ஒருபோதும் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீர்கள். முயற்சிக்கும் பயிற்சிக்கும் இடம் கொடுத்து அம்பிகையினுடைய திருப்பாதங்களிலே அவற்றை வைத்து தொடருங்கள். நம் காத்தாயி நம் கரம் பற்றி நம்மை அழைத்துச் செல்வாள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.